வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வேணும் என்று கேட்டா அதிகமானாக்கள் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க், அதாவது கடினமான உழைப்பு. ஆங்கிலத்திலேயும் ஒரு அழகான வசனம் இருக்குது, ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப், அதாவது கடின உழைப்பை போட்டால் அதுக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று. ஆனால் உண்மையிலேயே இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் எங்களை வாழ்க்கையில் முன்னேற்றுமா? எங்கேயோ நான் அண்மையில படிச்ச ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அது என்னன்னு சொன்னால், ஹார்ட் ஒர்க் கெட்ஸ் யூ salary increase பட் ஸ்மார்ட் ஒர்க் கெட்ஸ் யூ ப்ரமோஷன். அதாவது கடின உழைப்பு வந்து உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வை தரலாம், ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்ன்றது உங்களுக்கு பதவி உயர்வை தரும் என்றது அந்த வசனம். நான் 3 விதமான ஆட்களை சந்திச்சிருக்கிறேன் அல்லது பார்த்திருக்கிறேன், வேலை செய்திருக்கிறேன். முதலாவது கடினமாக மட்டும் உழைக்கிறார்கள், அதாவது தனியவே ஹார்ட் ஒர்க் மட்டும் போடுறார்கள். இந்த கடின உழைப்பை மட்டும் போடுறதால என்ன இம்பாக்ட் அவர்களுக்கு கிடைத்தது என்று பார்த்தால் 3 விஷயத்தை சொல்லலாம். முதலாவது, அந்த ஆங்கில வசனம் சொன்னது போல அவ்வப்போது சில சலுகைகளும் சில ரிவார்ட்ஸ்களும் கிடைக்கும். இரண்டாவது, மிக முக்கியமான ஒரு ஒப்சர்வேஷன், கடின உழைப்பை மட்டும் போடுகிறவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீண்ட நாட்கள் உழைக்க வேண்டி இருக்கு. ஆனால் மூன்றாவதாக சொல்வது என்னென்று சொன்னால், இப்படி நீண்ட காலம் அவர்கள் தங்களுடைய இலட்சியத்துக்காக கடின உழைப்பு போடணும் என்றதால அதிகமானவர்களை நான் பார்த்திருக்கிறேன், பாதியிலேயே களைச்சு போயிடுறாங்க. இது நான் சந்திச்ச அந்த முதலாவது கடின உழைப்பை மட்டும் தங்களுடைய இலட்சியத்தை அடைவதற்காக போடுபவர்கள். இரண்டாவது வகையினர் இந்த ஸ்மார்ட் ஒர்க் போடுறார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். இவரிடத்தில் கடின உழைப்பு என்பது இருக்காது அல்லது மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. இவர்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் சொன்னால், முதலாவது நான் சொல்லலாம், மிகவும் ஈஸியாக தங்களுடைய மேலதிகாரிகளை கவர்ந்து விடுவார்கள். சோ அந்த அட்ராக்ஷன் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் எப்பொழுதுமே இருக்கும். அதனால அவர்களுக்குரிய அங்கீகாரம் ஈஸியாக கிடைச்சிருது. இந்த வகையான ஆட்களுடைய மிக முக்கியமான இயல்பு என்னன்னு சொன்னால், எந்த ஒரு வேலையையும், அதாவது ஒரு காம்ப்ளிகேட்டட் அல்லது காம்ப்ளெக்ஸான ஒரு வேலையை அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய புத்தி சாதுரியத்தால அல்லது அந்த ஸ்மார்ட்னஸால அந்த வேலையை மிக இலகுவாக செய்து முடித்து விடுவார். இதனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், அதிகமான நேரம் கிடைக்கும். சாதாரண ஒருவர் ஒரு மணித்தியாலத்தில் செய்யற வேலையை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அரை மணித்தியாலத்தில் செய்து முடிச்சிடுறாங்க. நான் என்ற அனுபவத்தில் பார்த்த அந்த மூன்றாவது வகையான ஆட்கள் எப்படின்னு சொன்னால், அதிகம் ஸ்மார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் கடின உழைப்பையும் சேர்த்து போடுபவர்கள். இவர்கள் ஏற்படுத்துற இம்பாக்ட் வந்து என்னை பொறுத்தவரையில மிக ஆச்சரியமானது. முதலாவது, இவர்களோட அவுட்புட் வந்து பிரமாதமாக இருக்கும். மிக வேகமாக வளர்ச்சி அடைவார்கள். தங்களுடைய குறிக்கோளை நோக்கி மிக வேகமாக போய் கொண்டிருப்பார்கள். தவிர குறித்த நிறுவனத்துக்கும் அல்லது அவர்களுடைய சுய தொழிலுக்கும் மிகவும் வேண்டப்பட்ட ஒரு நம்பிக்கையாளராக அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார். இவர்களுக்கு அதிகமாக ரிவார்ட்ஸ் கிடைக்கிறது, இவர்களுக்கு அதிகமாக ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறது. ஆகவே இது ரெண்டையும் சேர்த்து அவர்கள் இலகுவில் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆன மனிதர்களாக வந்து விடுகிறார்கள். கடின உழைப்பு போடுபவர்களாலும் இனி வர்ற காலங்களில் வெற்றியாளராக ஆக முடியாது. தனிய ஸ்மார்ட் ஒர்க்கும் கை கொடுக்காது. கூட ஸ்மார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போடுபவர்கள் வாழ்க்கையில் இலகுவாக வேகமாக தாங்கள் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுகிறார்கள்.